கோவையில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சாலை மறியலில் ஈடுபட்ட மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்போம். நேசராஜ், அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? போராட்டத்திற்கான காரணம் என்ன? விவரம். ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரும் பணி நிரந்தரப்படுத்துவார்கள் என்ற 2021ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தியும் ஒப்பந்த முறையை ரத்து செய்து மாநகராட்சி நிர்வாகம் நேரடியாக தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் கோவை மாநகராட்சியை கண்டித்து நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இன்று 2வது நாளாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் கலைந்து செல்லாமல் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து அழைத்துச் சென்றனர். பணி நிரந்தரம் செய்யும் வரை அரசாணை 62 படி மற்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படியும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் எனவும் தொழிலாளர்களிடம் மாதம் பிடித்து செய்யப்படும் PF உள்ளிட்ட சம்பள ரசீதை வழங்க வேண்டும் எனவும் ESI மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை உடனே வழங்க வேண்டும் என தெரிவித்தனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் ரூபாய் 770 சம்பளம் வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது மாநகராட்சி நிர்வாகம் 540 மட்டுமே வழங்கி வருவதாகவும் இதன் ஒப்பந்ததாரர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது எந்தவிதமான பதிலும் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி நேசராஜ், விரிவான தகவல்களுக்கு.